திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 2வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேளன் கவியை அன்பால் எழுத்துப் பிழையற கற்கின்றீர். எரிமூண்டதென்ன வீழ்த்து புகையழ பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேளன் கவியை, நம்முடைய தீவினைகளை எல்லாம் அழித்து நாம் மீண்டும் பிறவி பிணிக்கு வாரா வண்ணம் நம்மை காத்தருளக்கூடிய ஞான வேலை தன்னுடைய கையிலே ஏந்தி இருப்பவனாகிய முருகப்பெருமானுடைய பெருமையை போற்றி வணங்கக்கூடிய திருப்பாடல்களையெல்லாம் அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அதை அன்பு கொண்டு அதிலே எவ்வித எழுத்து பிழையும் நேராத வண்ணம், ஒரு சிறு சொற்குற்றமோ பொருட்குற்றமோ ஏற்படாத வண்ணம் முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எரிமூண்டதென்ன விழித்து, அங்கே நெருப்பு போல தன்னுடைய விழியிலே அனல் கக்கும்படியாக இருக்கக்கூடிய விழிகளை கொண்டு புகையழ பொங்கு வெங்கூற்றன், புகை போன்ற எழுந்து வரக்கூடிய யமன் விடும் கயிற்றால், அவன் தன்னுடைய பாசக்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு, நம்முடைய கழுத்திலே சுருக்கை இட்டு பாசக்கயிற்றால் இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அவ்வாறு அவன் பாசக்கயிற்றை வீசி நம்முடைய உயிரை கவர்ந்து செல்லுகின்ற நேரத்திலா நாம் போய் முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஞான பாடல்களை கற்க முடியும்? ஆகவே இளமையிலேயே கற்றுவிடுங்கள். இளமையில் கல் என்று சொன்னதைப் போல நீங்கள் இளமையிலேயே முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஞான பாடல்களையெல்லாம் உணர்ந்து ஓதத் தொடங்குங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.